Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃபரண்டான ரைஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். சோ வாங்க என்ன ரைஸ் ரெசிபின்னு பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது காராமணி ஸ்ப்ரிங் ஆனியன் ரைஸ் தான். நான் இதை ஏற்கனவே செஞ்சு பசங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதை வந்து இன்றைக்கி செஞ்சிடலான்ட்டு நான் வந்து செய்கிறேன். எனக்கு வீடியோ வர எடுத்து அது சொதப்பி அதை டெலிட் பண்ணி இப்போ புதுசாக ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பச்சை மிளகா. இந்த பூண்டை பற்றி நான் சொல்லி ஆகணும். நான் எந்த ரைஸ் ரெசிபி செஞ்சாலும் கண்டிப்பாக அதில் அட்லீஸ்ட் ஒரு 4 பூண்டாவது இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி நான் வச்சுப்பேன். ஏன்னா வந்து பசங்களுக்கு அது இன்டெரக்டாக உள்ளே போகிறதால அதோட பெனிஃபிட்ஸ் வந்து கிடச்சிடும். நம்ம தனியாக சாப்பிட சொல்லி கொடுத்தா குழம்புல வந்து எடுத்து கொடுத்து அதெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க. அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கிறதால பசங்க வந்து அதை இன்டேக் பண்ணும்போது அது நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து பூண்டு பச்சை மிளகா வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து வெங்காயத்தில் வந்து ஒரு கத்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுலேருந்து வெங்காயமே இதுக்கு எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, அப்புறம் காராமணி, இந்த மாதிரி பீன்ஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த காராமணி தான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து பொடியாக கட் பண்ணிக்கணும். பொடியாக நல்லா கட் பண்ணும்போது அந்த ரைஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது எவ்வளோ பொடியாக நம்மளால் கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரைஸ் வந்து செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ நம்ம வந்து இந்த டிஷ் செய்யறதுக்கு போய் வேலையை பார்க்கலாம் வாங்க. ரைஸ் வடிச்சிட்டு நம்ம இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். வானலியில் வந்து எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து சேர்ந்துட்டு அது நல்லா பொரிய விடுங்க. கடலைப்பருப்பு. ஸோ இதை கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு ரோஸ்ட் ஆனதும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இது நல்லா வந்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு பச்சை மிளகாலாம் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் அதில் வெங்காயத்தாளில் இருந்த வெங்காயமும் நான் இதில் வந்து போட்டுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வெங்காயத்தாளில் நிறைய வெங்காயம் இருந்தாலும் அது மட்டுமே போதும். எனக்கு கம்மியாக இருந்ததால நான் நார்மல் வெங்காயமும் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் போட்டு வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி விடுங்க. இப்போ வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம பொடியாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயத்தாள், காராமணி, கொத்தமல்லி இதெல்லாமே வந்து நல்லா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வதக்கி விடுங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த காராமணி வெங்காயத்தெல்லாம் போட்டு அது வதங்கினது எவ்வளோ சுருங்கி போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அதை நீங்கள் திட்டம் பார்த்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து சால்ட் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கல் உப்பு சேர்க்காதீங்க. இந்த மாதிரி ரைஸ் ரெசிபிக்கெல்லாம் சால்ட் உப்பு சேர்க்காதான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து அங்கங்கே வந்து உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறமா கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. காரம் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம். அதனால் வந்து காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்வீட் சில்லி சாஸ், இது கார்லிக் சாஸ். இது ஆப்ஷனல் தான். ஸோ இதோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குன்றதால நான் வந்து இதை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணாமனா நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் சேர்க்கும்போது அது கொஞ்சம் புளிப்போட டேஸ்ட் வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி இருக்கும்ன்ட்டு செஞ்சிட்ருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து திட்டமாக விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த காராமணியெல்லாம் வந்து உங்களுக்கு வேகணும் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து நான் தண்ணி சேர்க்குறேன். சாதா ரைஸ்க்கெல்லாம் தண்ணி சேர்க்க தேவையில்லை. பட் காராமணி போட்டிருக்கிறதால அது வெந்து வரட்டும் அப்படின்ட்டு நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ இந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா இழுத்துட்டு காராமணி வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நல்லா எல்லாத்தையும் வந்து ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் இப்படி தள்ளி விட்டுருங்க. ஸோ எல்லாத்தையும் சென்டர் பண்ணிவிட்டு நல்லா இப்படி வந்து பரப்பி விட்டுட்டு நல்லா இது எல்லாத்தையும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம்.
ஸோ நம்ம தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இழுத்துருச்சு. ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அந்த மசாலாலாம் ரைஸில் ஒட்டி வரணும். அதனால் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து சாப்பாடு வடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே ரைஸுக்கு வந்து டிப் வந்து சொல்லியிருப்பேன். சாப்பாடு வந்து நீங்கள் இந்த மாதிரி கிளறின சாதம்லாம் செய்யும்போது நீங்கள் அதை டேரெக்டாக அப்படியே வந்து எடுத்ததும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. சாப்பாடு வந்து நல்லா ஆறி இருக்கணும். ஆறினதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ரைஸ் வந்து சேர்த்துக்கணும். ஸோ அது கொஞ்சம் அந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பளபளப்பாக இருக்கும் சாப்பாடு. ஸோ வந்து இது நான் ரெண்டு பேருக்கு செஞ்சிட்ருக்கேன். எப்படி ஒரு 2 கப் அளவுக்கு ரைஸு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு தோராயமான அளவு தான் சொல்கிறேன். அது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் மெம்பர்ஸ் தகுந்த மாதிரி. இல்லை இதுவே வந்து கூட ஒரு லஞ்ச் ரெசிபியாகவும் அப்படியே வந்து நீங்கள் கிண்டிட்டு இறக்கிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரைஸ் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு 5 நிமிஷம் போல் அது அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி வரும். ஸோ சூப்பரான ஸ்ப்ரிங் ஆனியன் காராமணி ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்கள் இந்த மெத்தடில் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். பசங்களும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஏன்னா காராமணி, பூண்டு இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு எல்லாமே வந்து ரிசீவ் ஆகும். ட்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.